வணக்கம். நான் தூத்துக்குடியிலேருந்து ராஜேஷ், தொழில் ஆர்வலராகவும் வரலாற்று ஆர்வலராகவும் செயல்பட்டு இருக்கோம். என்னோட அந்த கீழ்ப்பட்டினம் தொடர்பான அந்த வைப்பார் நாயகத்தோட ஆராய்ச்சியில் வந்து நம்ம அடுத்த கட்ட நகர்வான போகும்போது வந்து என்வரன்மெண்டல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நதிகளை பற்றி கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த நதியை சார்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஆப்பிரிக்கன் பேபோன்னு சொல்லப்படுற அடன்சோனியா டிஜிட்டான்னு சொல்கிற அந்த தாவரவியல் பேர் கொண்ட அந்த மரங்களை வந்து பார்க்குறோம். இது 4000 வருஷம் வரைக்கும் ஆவரேஜா வந்து உயிர் வாழ்ற மரங்கள்னு சொல்றாங்க. இப்போ இதை இந்த மரத்தை நம்ம நிற்கிறது தூத்துக்குடி எஸ்ஏவி ஸ்கூல்ல நிற்கிறோம். டவுன் லிமிட்ல உள்ள எஸ்ஏ ஸ்கூல்ல நிற்கிறோம். தூத்துக்குடி பகுதியிலே ஒரு 10 மரங்களை நம்ம பார்க்குறோம். அதுல இந்த மரம் வந்து ஒரு 52 அடி சுத்தளவு இருக்கு. எங்களோட கணிப்புறா தோராயமா இது வந்து மினிமம் 1500 to 2000 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாங்கிற எங்களோட கணிப்பு. இதை சம்பந்தமாக ப்ராப்பரா வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கும் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுக்கும் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த 10 மரங்கள் டாக்குமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து கொலசேரிப்பட்டினமும் காயல்பட்டினம் மரங்களும் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, டிசப்பியர் ஆயிடுச்சு. மரங்கள் இல்லாம இடந்தெரியாம போயிட்டு. அப்போ இது ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இதுல வந்து நிறைய பழங்கால குறியீடுகள் இந்த மாதிரி தெரியுது. அந்த குறியீடுகளை கொஞ்சம் ஆய்வு பண்ணாங்கன்னா ஏதாவது விஷயங்கள் தெரியுமா தெரியும். அந்த மரங்கள்ல எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அதில் போய் காயின் அடிக்கிறது, ஆணி அடிக்கிறது, ஊசி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ண மரத்தில் லைஃப் எக்ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு போலாங்கிறது எங்களுக்கு கருத்து. இது வந்து அதிக மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. சயின்ஸ்ல படிக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆடுகளே வந்து அதிக அளவில் திங்க மாட்டேன்னா எவ்வளவு பவரான மெடிசன். அப்போ வந்து குதிரைக்கு ஃபீடிங் கொடுத்தாங்களா, இல்ல எலிபென்ட்ஸ் கொடுத்தாங்களா, அந்த படைகளுக்கு கொடுத்தாங்களா, எதனால வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பான்ஸ்ல வச்சிருக்காங்க. எனவே அடர்த்தியா வராது இந்த மரம். அப்போ இலங்கைக்கு நமக்கு இடையில பார்க்கும்போது வந்து ஒரு தொடர்பை சொல்லுது. இலங்கையோட வெஸ்டர்ன் ரீஜன்ல உள்ளதும் நம்ம கோரமண்டல் கோஸ்ட்ல உள்ள ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல உள்ளதும் இந்த நிலப்பரப்புக்குள்ள சிமிலாரிட்டி சொல்லுது, வாணிபத்துக்குள்ள தொடர்பு சிமிலாரிட்டி சொல்லுது. ஆப்பிரிக்கால வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா உள்ளது வந்து அந்த நம்ம பாண்டியர்களோட உள்ள தொடர்புகளை சார்ந்த பகுதியில் வந்து அதிகம் இருக்கிறது வந்து ஏதோ வரலாறு சொல்லுது. அரசாங்க முறையை ஆவணப்படுத்தி இதனோட உண்மையை வெளியே கொண்டு வந்துங்கிறது எங்களோட பாதுகாத்து வெளியே கொண்டு வரும். பாதுகாப்பு முக்கியம். இம்மிடியேட்டா பாதுகாத்து அடுத்து உண்மை வரலாறு ஆய்வு பண்ணி வெளியே கொண்டு வந்துங்கிறது தாழ்மையான கருத்தா இருக்கு. இது எந்த காலத்துல இருந்து இதா இருக்கும் சார்? இன்ன வரையும் இது வந்து பாத்தீங்கன்னா அதோட தன்மண்ண அழியாம இருக்கு. இது என்னன்னா இலையுதிர் மரங்க அதிக லெவல்ல இலையை உதுத்துரும். எவரி இயர் ஊத்துட்டு அந்த மழை ரெயின் சீசன் ஆரம்பிக்கிற முன்னக்கூட்டி இலைகளை தழுத்துரும். 2 2 லீவ்ஸ் பாக்குறோம், 3 லீவ்ஸ் பார்த்திருக்கோம், 4 லீவ்ஸ் பார்த்திருக்கோம். அப்ப 3, 4, 5 வரைக்கும் ஒரே கிளையில வந்து 3, 4, 5 காம்பினேஷன் இருக்கும். அப்ப அந்த மாதிரி வரும்போது வந்து அந்த நம்பர் ஆஃப் லீவ்ஸ் கூட அதோட ஏஜிங்ஸ் இருந்து கூட்டிகிட்டே இருக்கு. அப்ப இது வந்து மினிமம் 1500 to 2000 இயர்ஸ் மேல இருக்கு அந்த மரங்கள் இருக்கும். ஆல்ரெடி காயல்பட்டினத்தில் உள்ளது வந்து அழிந்து போன மரம் வந்து 50 அடி சுற்றளவு இருந்துச்சுன்னாங்க. அது 2000 வருஷம் சொல்லியிருந்தாங்க, ஆய்வுல சொல்லியிருந்தாங்க. இது அது 52 அடிக்கு மேல இருக்கு. அப்படி இது 2000 வருஷம் இருக்கலாங்கிற ஒரு கருத்து. இப்போ வந்து நம்ம ஒரு முக்கிய கோரிக்கை என்ன சொல்றோம்னா, இமிடியேட்டா வந்து மண் பொருள் கல் வந்து என்னைக்குனாலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டோர் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இது வந்து என்வரன்மெண்டல் சார்ந்த விஷயம். என்னைக்குனாலும் டெஸ்ட்ராய் சான்சஸ் இருக்கு. அதோட லைஃப் ஸ்பேனை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவலில் ஸ்டடி பண்ணணும். எதனால அந்த மரங்கள் வந்து ஷார்ட் பீரியட்ல அழிஞ்சுதுங்கிற ஸ்டடி பண்ணணும். அதுல டிஸ்டர்ப் பண்ணாம ஆணிகள் அடிக்கிறதோ, காயின்கள் அடிக்கிறதோ, நேச்சர் கடன் செலுத்துறதோ இப்போ கெட்டி தொங்க விடுறாங்க. அது நம்பிக்கை. அது வந்து அதனால மரம் ஒன்றும் ஆக போறது இல்லை. அதுல போய் ஆணி அடிக்கிறது, காசு அடிக்கிறதுங்கிறது அதோட அந்த வளர்ச்சி மரத்தோட வளர்ச்சி டிஸ்டர்ப் பண்ணுங்கிற எங்களோட கருத்து. ஏன்னா காயின் அப்படியே மூடி அந்த தண்டுக்குள்ளே உள்ள போயிருது. அந்த மக்கள் ஆச்சரியமா சொல்றாங்க, அறியாமல சொல்றாங்க. அது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி அது எப்படி டெம்பிள்ஸ் நம்ம வந்து டீட்டெயில் பண்ணி இத்தனை கோயில் இருக்குன்னு சொல்லி மார்க் பண்றோமோ, அந்த பொட்டானிக்கல் சர்வே வந்து இது சென்சஸ் பண்ணி எடுத்து டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்குறாங்கன்னா இத்தனை மரங்களை பாக்குறதுக்கும் டூரிஸ்ட் வந்து இன்வைட் பண்றதுக்கு விஷயமா இருக்கும். ஏன்னா 2000 வருஷங்கிறது நம்ம 100 வருஷம் பழமையான விடையே பொக்கிஷம் பாதுகாக்கிறது தான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லுது. 2000 வருஷங்கிறது மிகப்பெரிய வேல்யூபிள் இல்லை. ப்ராப்பரா ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட் பண்ணணுங்கிறது இந்த பொட்டானிக்கல் விஷயத்தையும் கேர் பண்ணணும். இதே மாதிரி தூத்துக்குடியில நாகலிங்கல் மரங்கள் வந்து 5 மரங்கள் இருக்கிறதாக தகவல்கள் கேள்விப்பட்டேன். அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த நாகலிங்கல் மரங்கள் ரொம்ப ரேர் பீஸ். அப்ப ஸ்டிக்னர்ல இருக்கு, அங்க ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் அடுத்து டாக்குமெண்ட் அந்த மாதிரி ரேர் பீசஸ் வந்து அதிக நாட்கள் வாழ்க்கை மரத்தை வந்து டாக்குமெண்ட் பண்ணணுங்கிறது எங்களோட கோரிக்கையா இருக்கு.